ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நியாய விலை கடை ஊழியர்களுக்கு அளித்த எந்த வாக்குறுதியையும் தமிழக அரசு நிறைவேற்றாமல் உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக மக்களின் ஒரு தரப்பினரின் வாக்குகளை பெறுவதற்காக வாக்குறுதிகளை அளித்துவிட்டு வெற்றி பெற்ற பிறகு அவற்றை நிறைவேற்றாமல் ஏமாற்றுவது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள 37,328 நியாய விலைக்கடை கூட்டுறவுத்துறை, உணவுத்துறை உள்ளிட்ட பல துறைகளின் கீழ் செயல்பட்டு வருவதால் அதில் பணியாற்றும் பணியாளர்களின் பணச்சூழல், ஊதியம் உள்ளிட்டவற்றில் பாகுபாடுகள் உள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து நியாய விலை கடைகளும் ஒரே துறையின் கீழ் கொண்டு வரப்படும் என தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்ததை அன்புமணி ராமதாஸ் நினைவு கூர்ந்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்து 50 மாதங்களுக்கு மேலாகியும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதால் நியாய விலைக்கடை பணியாளர்களின் துயரங்கள் தொடர்கின்றன என்று தெரிவித்துள்ளார். அனைத்து பொருட்களும் பொட்டலம் செய்து வழங்கப்படும், 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும், நிறுத்தப்பட்ட உளுந்து மீண்டும் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் திமுக அரசு கடைக்கண் கொண்டும் பார்க்கவில்லை என பாமக தலைவர் தெரிவித்துள்ளார். கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை மயக்கி ஆட்சிக்கு வந்த திமுக அவற்றில் 10 விழுக்காட்டை கூட நிறைவேற்றவில்லை என்று கூறியுள்ளார். மக்களை நம்ப வைத்து கழுத்தறுக்கும் துரோகத்தை திராவிட மாடல் அரசு தொழிலாளகவும் வாடிக்கையாகவும் வைத்திருக்கிறது என விமர்சனம் செய்துள்ள அன்புமணி ராமதாஸ், ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.